ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்தரிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 கைப்பிடி அளவு புதினா இலை, 4 பச்சை மிளகா, 1 கைப்பிடி மல்லி இலை, அது கூட கொஞ்சமாக புளி, இந்தளவு போதும். ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி. சின்ன தக்காளி அதனால் 2 எடுத்துருக்கேன், பெருசாக இருந்தால் 1 போதும். 1/4 கிலோ கத்திரிக்காயை நீளமாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் சாதம் செய்கிறதுக்கு சோறு தனியாக வடித்து வச்சுக்கணும். நான் இன்றைக்கி ஒரு 3 கப் அளவு சாதம் எடுத்திருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காயை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வர கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கலர்லாம் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறமா தக்காளி சேர்க்கணும். தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளியும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா மல்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து அந்த ஜாரை அலசி அது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை கொஞ்சம் நேரம் வேக விடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அது பத்துதான்னு செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போடணுன்னா போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். இந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் ஒரு 3-4 நிமிஷம் வேக விட்டால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சோறு சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோறு சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் நல்லா செட் ஆகும்.